ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட். தோசை மாவு இல்லாத டைமில் நைட்டில் என்ன டிஃபன் பண்ணலான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். டிஃபன் பண்ணுற டைமை விட என்ன டிஃபன் பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கே ரொம்ப டைம் தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ் ஆகும். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் தோசை தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு தெரியும். இந்த இன்ஸ்டன்ட் தோசை பண்ணுறதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதோட 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்தில் ரவை நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், நல்லா ஊறி ரவை ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் தோசையோட டைமே இந்த ரவை ஊறுற 10 நிமிஷம் மட்டும்தான். ரவை ஊறிடுச்சுன்னா நீங்கள் டக்குன்னு தோசை பண்ணிடலாம். இப்போது இந்த ஊறின ரவையோட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. புளிப்புக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தோசை மாவுக்கு தேவையான உப்பும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காத, 1-2 ரவை அங்கங்கே தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க ஜீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் இந்த தோசை மாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், நல்ல தோசை மாவு பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை நீங்கள் நார்மல் தோசை ஊற்றுற மாதிரியே ரொம்ப மெலிசாக ஊற்றி எடுக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் நல்ல எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான ரவா தோசை ரெடி. நீங்கள் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தோசைக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் வேர்க்கடலை சட்னி. ரொம்ப குயிக்காக டிஃபன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணலாம். பாருங்கள், தோசை எவ்வளோ மெலிசாக வந்திருக்குன்னு. இது கூட நம்ம இஞ்சி, பூண்டு, ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த தோசையோட ஃப்ளேவர் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.